நண்பா பார்த்தியா நண்பா? கரூர் கரூரில் உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு பூராத்தையும் கவர்மெண்ட் ஜாப். என்ன பெரிய விஷயம் பார்த்தீங்களா? என்ன பெரிய விஷயம் பார்த்தீங்களா? கரூரில் உயிர் தியாகம் அவங்க போராடின போராட்டத்துக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்காம இருந்தால் என்ன ஆகுறது? கொதிச்சு எழுந்து தமிழ்நாடே கொதிச்சு எழுந்துறாது. என்ன எப்படி யோசிச்சு கவர்மெண்ட்டுனா கவர்மெண்ட் தாயா, இதுதாயா கவர்மெண்ட்டு. எதுவாக இருந்தாலும் சரி, சூப்பர் கவர்மெண்ட்டியா, அடிச்சிக்க முடியாது இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம். கஷ்டப்பட்டு தாலி அடமானம் வச்சு, செயின் அடமானம் வச்சு, கடனை வாங்கி படிக்க வச்சு, நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போராட்டத்தை போனால் தானே, ஏதாச்சும் உயிர் போனால் தானே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுல. நீங்களும் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? படிக்க வைக்காதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஜாப் உங்களுக்கு கிடைக்காது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. இந்த மாதிரி போனால் தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி போராட்டம் பண்ணால் தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். பார்த்துங்க. இந்தியாவுக்காண்டி தமிழ்நாட்டுக்காண்டி போராடினவங்களாம் போராடினால தான் இன்றைக்கி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. உயிர் தியாகம் பண்ணவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீலாம் போய் தாலி அடமானம் வச்சு, செயின் அடமானம் வச்சு இதெல்லாம் பண்ணி என்ன வேஸ்ட்டு? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவை கிடையாது. நீனா ஒரு அளவுக்கு லாய்க்கு கிடையாது. நீனா படித்து என்ன பண்ண? 10 வருஷம் பிரயோஜனம் கிடையாது. இப்போ எங்கிட்ட குப்பையை பிறகு எங்கிட்டாச்சும் பண்ணி போய் கட்டடத்து வேலைக்கு போ. நீ போய் பைப் ஏதாச்சும் உடஞ்சிருந்தால் அதை போய் சரி பண்ணு, இல்லை சாக்கடை இல்லை. உனக்கெல்லாம் அதான் வேலைக்கு, அதான் வேலை, கரெக்டானது வேலை. ப்ரைவேட்டில் போய் வேலையை பாரு. கவர்மெண்ட் ஜாப்லாம் உனக்கு கிடைக்காதுப்பா. பார்த்துங்க மக்களே, பார்த்துக்குங்க. டிவிக்கே தான் சூப்பர் டிவிக்கே. நம்ம செஞ்ச தப்பை அதையே நியாயப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? என்ன கிரேட்டியா. 41 பேர். ரைட் படிச்ச வைங்க அப்புறம் தலையில் துண்டை போட்டு உட்கார வேண்டியதே.